Hi friends, welcome to Daily Government Updates YouTube channel. இன்னைக்கு நம்ம பார்க்க போற வீடியோ என்னன்னு பாத்தீங்கன்னா பெஸ்ட் டாப் 5 போஸ்ட் ஆஃபீஸ் ஸ்கீம்ஸ் பத்தி தான் இந்த வீடியோல பார்க்க போறோம். நம்ம இந்திய நாட்டை பொறுத்தளவு இன்வெஸ்ட்மெண்ட் அப்படின்னு யோசிக்கிறப்ப எல்லா பீப்புள்ஸோட மைண்ட்லயும் ஃபர்ஸ்ட் வரதே இந்த போஸ்ட் ஆஃபீஸ் ஸ்கீம்ஸ் தான். நம்ம கொஞ்சம் கொஞ்சமா கஷ்டப்பட்டு பணத்தை வந்து சேவ் பண்றோம். அந்த அமௌண்ட்டை ஒரு இடத்துல வந்து இன்வெஸ்ட் பண்றப்ப கண்டிப்பா எல்லாருக்குமே வந்து ஒரு பயம் வந்து இருக்கும். ஆனா போஸ்ட் ஆஃபீஸ் ஸ்கீம்ஸ்ல நீங்க இன்வெஸ்ட் பண்ற அமௌண்ட்டுக்கு உங்களுக்கு பயமே வந்து தேவையில்லை. ஏன்னா இங்க வந்து எந்த ஒரு ரிஸ்க்குமே வந்து இல்லை. செகண்ட், நீங்க போடக்கூடிய இன்வெஸ்ட்மெண்ட் அமௌண்ட் வந்து செக்யூரா வந்து இருக்கும். நீங்க ஸ்கீமை கம்ப்ளீட்டா முடிச்சதுக்கு அப்புறம் உங்களுக்கு வரக்கூடிய அமௌண்ட்டுக்கு 100% கேரண்டி. அதனாலதான் மோஸ்ட் ஆஃப் பீப்புள்ஸ் வந்து போஸ்ட் ஆஃபீஸ் ஸ்கீம்ஸை வந்து ரொம்ப வந்து ட்ரஸ்ட் பண்றாங்க. இப்போ நீங்க போஸ்ட் ஆஃபீஸ் ஸ்கீம்ல இன்வெஸ்ட்மெண்ட் பண்ண போறீங்கன்னு டிசைட் பண்ணிட்டீங்க. எது பெஸ்ட் அப்படின்ற கன்ஃபியூஷன்ஸ் வந்து இருக்கும். இப்போ நான் சொல்ல போற இந்த பெஸ்ட் டாப் 5 போஸ்ட் ஆஃபீஸ் ஸ்கீம்ஸை ஃபுல்லா வந்து பாருங்க. அதுல உங்களுக்கு எந்த ஸ்கீம் வந்து சூட்டபிள் ஆகுன்றத பார்த்துட்டு நீங்க இன்வெஸ்ட் பண்ண ஸ்டார்ட் பண்ணுங்க. ஃபர்ஸ்ட் ஸ்கீம் பப்ளிக் ப்ரொவிடென்ட் ஃபண்ட். இதை ஷார்ட்டா PPF அப்படின்னு சொல்லுவாங்க. இந்த ஸ்கீம்ல இன்வெஸ்ட்மெண்ட் இயர் அப்படின்னு பாத்தீங்கன்னா நீங்க மினிமம் வந்து 15 இயர்ஸ் வந்து பண்ணணும். நெக்ஸ்ட், உங்களுக்கு கிடைக்கக்கூடிய இன்ட்ரெஸ்ட் ரிட்டர்ன் பாத்தீங்கன்னா 7.1%. நீங்க இன்வெஸ்ட் பண்ணக்கூடிய அமௌண்ட் வந்து மினிமம் வந்து 500 ருபீஸ்ல இருந்து மேக்சிமம் வந்து 1,50,000 வரையும் பர் இயருக்கு வந்து பண்ணிக்கலாம். இந்த அமௌண்ட்டை நீங்க மந்த்லி வைஸ் ஆர் இயர்லி ஒன்ஸ் வந்து பண்ணிக்கலாம். இந்த ஸ்கீம்ல நீங்க லாங் டேர்மா இன்வெஸ்ட் பண்றப்ப உங்களுக்கு 1 கோடி ரூபாய் வரையும் ரிட்டர்ன்ஸ் வந்து கிடைக்கும். அது எப்படின்றத இப்ப ஒரு எக்ஸாம்பிளோட பார்க்கலாம். ஃபார் எக்ஸாம்பிள், நம்ம மேக்ஸிமம் இன்வெஸ்ட்மெண்ட் அமௌண்ட்டவே வந்து எடுத்துக்கலாம். மந்த் வைஸ் நீங்க பே பண்ணீங்கன்னா 12,500 வந்து நீங்க பே பண்ணணும். இயர்லி ஒன்ஸ் வந்து பே பண்ணீங்கன்னா 1,50,000 வந்து பே பண்ணணும். நீங்க ஒரு 15 இயர்ஸ்க்கு வந்து இன்வெஸ்ட் பண்றீங்க. ஸோ அப்போ டோட்டல் 15 இயர்ஸ்க்கு வந்து நீங்க இன்வெஸ்ட் பண்ணிருக்கக்கூடிய அமௌண்ட் எவ்வளோன்னு பார்த்தீங்கன்னா 22,50,000 வந்து இன்வெஸ்ட்மெண்ட் வந்து பண்ணியிருப்பீங்க. உங்களுக்கு கிடைச்சிருக்கக்கூடிய இன்ட்ரெஸ்ட் அமௌண்ட் எவ்வளோன்னு பார்த்தீங்கன்னா 18,08,000 ருபீஸ். அப்போ டோட்டலா உங்களுக்கு கிடைக்கக்கூடிய மெச்சூரிட்டி அமௌண்ட் பார்த்தீங்கன்னா 40,68,000 ருபீஸ் வந்து கிடைக்கும். செகண்ட், 20 இயர்ஸ்க்கு வந்து நீங்க வந்து இன்வெஸ்ட் பண்றீங்க அப்படின்னா 20 இயர்ஸ்ல வந்து நீங்க டோட்டலா இன்வெஸ்ட் பண்ணிருக்கிற அமௌண்ட் மட்டும் எவ்வளோன்னு பாத்தீங்கன்னா 30 lakhs. ஆனா உங்களுக்கு கிடைச்சிருக்கிற இன்ட்ரெஸ்ட் மட்டும் 36,58,000 வந்து கிடைச்சிருக்கும். அப்ப உங்களுக்கு கிடைக்கக்கூடிய மெச்சூரிட்டி வேல்யூ வந்து எவ்வளோன்னு பாத்தீங்கன்னா 66,58,000 வந்து கிடைக்கும். நீங்க 25 இயர்ஸ் வந்து இன்வெஸ்ட் பண்ணலாம்னு ஒரு பிளான் பண்றீங்க அப்படின்னா 37,50,000 வந்து இன்வெஸ்ட்மெண்ட் வந்து பண்ணிருப்பீங்க. ஆனா உங்களுக்கு கிடைச்சிருக்கக்கூடிய இன்ட்ரெஸ்ட் மட்டும் பாத்தீங்கன்னா 65,58,000 வந்து கிடைச்சிருக்கும். அப்ப உங்களுக்கு கிடைக்கக்கூடிய மெச்சூரிட்டி வேல்யூ அமௌண்ட் எவ்வளோன்னு பாத்தீங்கன்னா 1,03 lakhs rupees வந்து கிடைக்கும். 30 இயர்ஸ் வந்து இந்த ஸ்கீம் வந்து சூஸ் பண்றேன் அப்படின்னு நீங்க இருந்தீங்கன்னா நீங்க டோட்டலா இன்வெஸ்ட் பண்ணிருக்கக்கூடிய அமௌண்ட் 45 lakhs. ஆனா உங்களுக்கு கிடைச்சிருக்கிற இன்ட்ரெஸ்ட் மட்டும் பாத்தீங்கன்னா 1,03 lakhs rupees வந்து கிடைச்சிருக்கும். மெச்சூரிட்டி வேல்யூ அமௌண்ட் எவ்வளோன்னு தெரியுமா? 1,54 lakhs வந்து உங்களுக்கு வந்து கிடைக்கும். அப்ப போஸ்ட் ஆபீஸ்ல வந்து நீங்க இன்வெஸ்ட் பண்ணியே உங்களால லாங் டேர்ம்ல 1 crore வரையும் ரிட்டர்ன்ஸ் வந்து எடுக்க முடியும். நீங்க லாங் டேர்ம் இன்வெஸ்ட் பண்ணி க்ரோஸ் கணக்குல ரிட்டர்ன்ஸ் வந்து எடுக்கணும்னு விருப்பப்பட்டீங்கன்னா இந்த ஸ்கீம் வந்து உங்களுக்கு பெஸ்ட் சாய்ஸா வந்து இருக்கும். செகண்ட் ஒன், சுகன்யா சம்ரிதி யோஜனா. இந்த ஸ்கீம் வந்து 2025 ஜனவரி மந்த்ல இருந்து தான் போஸ்ட் ஆஃபீஸ்ல வந்து இன்ட்ரோடக்ஷன் வந்து பண்ணாங்க. இந்த ஸ்கீம் வந்து பர்டிகுலரா யாருக்குன்னு பாத்தீங்கன்னா உங்க வீட்டுல இருக்கக்கூடிய பெண் குழந்தைகளுக்கு தான் இந்த ஸ்கீம். இந்த ஸ்கீம்ல இன்வெஸ்ட்மெண்ட் இயர் வந்து 15 இயர்ஸ். ஆனா நீங்க இன்வெஸ்ட் பண்ண அமௌண்ட்டை 21 இயர்ல தான் வந்து நீங்க எடுக்க முடியும். 16 to 20 இயர் வரையும் நீங்க வந்து எந்த அமௌண்ட்டும் வந்து பே பண்ண அவசியம் வந்து இல்லை.
இந்த ஸ்கீம்ல கிடைக்கக்கூடிய இன்ட்ரெஸ்ட் ரிட்டர்ன் பாத்தீங்கன்னா 8.1%. இது வந்து ஒரு பிக்சட் இன்ட்ரெஸ்ட். போஸ்ட் ஆபீஸ்லயே ஹை இன்ட்ரெஸ்ட் வந்து இந்த ஸ்கீமுக்கு மட்டும்தான் வந்து தராங்க. இந்த ஸ்கீம்ல நீங்க இன்வெஸ்ட் பண்ணக்கூடிய அமௌண்ட் மினிமம் 250, மேக்ஸிமம் வந்து 1,50,000. இத நீங்க இயர்லி வைஸ் ஆர் மந்த்லி வைஸ் வந்து பே பண்ணிக்கலாம். எக்ஸாம்பிள், சுகன்யா சம்ரிதி யோஜனா ஸ்கீம்ல வந்து உங்க குழந்தைக்கு 2025ல வந்து நீங்க இன்வெஸ்ட்மெண்ட்டை ஸ்டார்ட் பண்றீங்க அப்படின்னா மேக்ஸிமம் லிமிட் வந்து 1,50,000 வந்து சொல்லியிருக்கோம். ஸோ இப்போ நீங்க வந்து மந்த்லி வந்து இதை பே பண்றீங்கன்னா 12,500 வந்து பே பண்ணணும். ஆர் இயர்லி ஒன்ஸ் பே பண்றீங்கன்னா 1,50,000 வந்து பே பண்ணணும். 15 இயர்ஸ் நீங்க டோட்டலா எவ்வளவு அமௌண்ட் இன்வெஸ்ட் பண்ணிருப்பீங்கன்னு பாத்தீங்கன்னா 22,50,000 வந்து இன்வெஸ்ட்மெண்ட் வந்து பண்ணிருப்பீங்க. உங்களுக்கு கிடைச்சிருக்கக்கூடிய ரிட்டர்ன் இன்ட்ரெஸ்ட் அமௌண்ட் மட்டும் 49,32,119 rupees வந்து இன்ட்ரெஸ்ட் வந்து கிடைச்சிருக்கும். அப்ப டோட்டல் மெச்சூரிட்டி வேல்யூ அமௌண்ட் எவ்வளவுன்னு பாத்தீங்கன்னா 71,82,119 rupees. நீங்க 2025ல இந்த ஸ்கீமை ஸ்டார்ட் பண்ணியிருந்தா 46ல தான் வந்து அமௌண்ட்டை வந்து வித்ட்ரா பண்ணிக்க முடியும். அதுக்கு ஊடால உங்களோட குழந்தைக்கு 18 இயர்ஸ் வந்து கம்ப்ளீட் ஆயிருச்சுன்னா ஒரு எஜுகேஷன் பர்பஸ்க்காக நீங்க வந்து பார்ஷியலா வந்து வித்ட்ரா பண்ணிக்க முடியும். என் குழந்தைக்கு நான் ஃபியூச்சர்ல வந்து ஒரு கல்யாண டைம் ஹையர் எஜுகேஷன்ஸ்க்கு வந்து நான் இன்வெஸ்ட் பண்ணணும்னு நினைக்கிறேன், கேர்ள் பேபி இருக்காங்க, ஸோ சேஃப்டிக்காக நீங்க இன்வெஸ்ட் பண்ணணும் அப்படின்னு ஸ்டார்ட் பண்ணீங்கன்னா இந்த ஸ்கீம் வந்து ரொம்ப பெஸ்ட் சாய்ஸா வந்து உங்களுக்கு வந்து இருக்கும். தேர்ட் ஒன், போஸ்ட் ஆஃபீஸ் மந்த்லி இன்கம் ஸ்கீம். இந்த ஸ்கீம்ல இன்வெஸ்ட்மெண்ட் இயர் பாத்தீங்கன்னா 5 இயர்ஸ் தான். இந்த ஸ்கீமுக்கு இன்ட்ரெஸ்ட் ரிட்டர்ன் எவ்வளவு வரும்னு பாத்தீங்கன்னா 7.40% வந்து வரும். இந்த ஸ்கீம்ல இன்வெஸ்ட்மெண்ட் அமௌண்ட் பாத்தீங்கன்னா மினிமம் வந்து 1,000 rupees பண்ணலாம், மேக்ஸிமம் வந்து 9 lakhs வரையும் இன்வெஸ்ட் பண்ணலாம். நீங்க சிங்கிள் அக்கௌண்ட் ஹோல்டரா இருந்தீங்கன்னா, இல்ல நான் ஜாயிண்ட் அக்கௌண்ட் ஹோல்டரா வந்து இன்வெஸ்ட் பண்ண போறேன் அப்படின்னு நீங்க பண்ணீங்கன்னா மேக்ஸிமம் 15 lakhs வரையும் உங்களால இன்வெஸ்ட்மெண்ட் வந்து பண்ண முடியும். ஃபார் எக்ஸாம்பிள், இந்த ஸ்கீம்ல மேக்ஸிமம் இருக்கக்கூடிய 15 lakhs வந்து நீங்க இன்வெஸ்ட் பண்ணீங்கன்னா மந்த்லி உங்களுக்கு இன்ட்ரெஸ்ட் அமௌண்ட் வந்து உங்களோட அக்கௌண்ட்டுக்கு வந்து கிரெடிட் ஆயிரும். எவ்வளவு கிரெடிட் ஆகும்னு பாத்தீங்கன்னா 9,250 rupees வந்து கிரெடிட் ஆகும். அப் டு 5 இயர்ஸ் வந்து மந்த்லி வந்து கிரெடிட் ஆகும். அப்ப உங்களுக்கு இது மூலமா மந்த்லி கிடைச்சிருக்கக்கூடிய டோட்டல் இன்வெஸ்ட்மெண்ட் ரிட்டர்ன் எவ்வளோன்னு பாத்தீங்கன்னா 5,55,000 வந்து கிடைக்கும். ஆஃப்டர் 5 இயர்ஸ் வந்து இந்த பிளானை நீங்க அகைன் கண்டினியூ பண்ணிக்கலாம். நீங்க இன்வெஸ்ட் பண்ணிருக்கிற அமௌண்ட் 15 lakhs வந்து வித்ட்ரா பண்ணிக்கலாம். இந்த ஸ்கீம் வந்து யாருக்கெல்லாம் சூட்டபிள் ஆகும்னு பாத்தீங்கன்னா, இப்ப உங்ககிட்ட ஏதாவது அசட்ஸ் வித்து ஏதாவது ஒரு ஹியூஜ் அமௌண்ட் உங்க கையில இருக்குது, நான் வந்து அதை இன்வெஸ்ட் பண்ண நினைக்கிறேன், ஆனா எனக்கு மந்த்லி வந்து அது மூலமா ஒரு இன்கம் வேணும் அப்படின்னு நினைக்கிற பர்சன்ஸ்க்கு இந்த ஸ்கீம் வந்து பெஸ்ட் சாய்ஸா வந்து இருக்கும். ஃபோர்த் ஒன், போஸ்ட் ஆஃபீஸ் டைம் டெபாசிட், ஷார்ட்டா PTD அப்படின்னு சொல்லுவாங்க இந்த ஸ்கீம். இந்த ஸ்கீம்ல நீங்க இன்வெஸ்ட் பண்ணக்கூடிய இயர் வந்து 4 types வரும். 1 year, 2 year, 3 year and 5th year. 4 year ஸ்கீம் வந்து இதுல வந்து இல்ல. இன்ட்ரெஸ்ட் ரிட்டர்ன் பாத்தீங்கன்னா இன்வெஸ்ட்மெண்ட் இயரை பொறுத்து சேஞ்ச் ஆகும். 1 year ஸ்கீம்ல இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணீங்கன்னா 6.9% இன்ட்ரெஸ்ட் கிடைக்கும். 2 year ஸ்கீம்ல இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணீங்கன்னா 7.0% இன்ட்ரெஸ்ட் கிடைக்கும். 3 year ஸ்கீம்ல இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணீங்கன்னா 7.1% இன்ட்ரெஸ்ட் கிடைக்கும். 5 year ஸ்கீம்ல இன்வெஸ்ட் பண்ணீங்கன்னா 7.5% இன்ட்ரெஸ்ட் கிடைக்கும். இன்வெஸ்ட்மெண்ட் அமௌண்ட் மினிமம் 1,000 rupees, மேக்ஸிமம் நோ லிமிட். ஃபார் எக்ஸாம்பிள், 1 yearக்கு வந்து நீங்க வந்து 5 lakhs இன்வெஸ்ட் பண்றீங்கன்னா உங்களுக்கு 1 yearல கிடைக்கக்கூடிய இன்ட்ரெஸ்ட் ரிட்டர்ன் பாத்தீங்கன்னா 35,403 rupees. அப்ப டோட்டலா மெச்சூரிட்டி வேல்யூ 1 yearக்கு 35,403 rupees வந்து கிடைக்கும். 2 year 5 lakhs வந்து இன்வெஸ்ட் பண்றீங்கன்னா உங்களுக்கு கிடைக்கக்கூடிய இன்ட்ரெஸ்ட் ரிட்டர்ன்
441 rupees வந்து கிடைக்கும். டோட்டல் மெச்சூரிட்டி வேல்யூ எவ்வளோன்னு பார்த்தீங்கன்னா 1,74,441 rupees. 3 years பிளான்ல 5 lakhs இன்வெஸ்ட்மெண்ட் பண்றீங்கன்னா உங்களுக்கு கிடைக்கக்கூடிய இன்ட்ரெஸ்ட் ரிட்டர்ன் மட்டும் 1,17,538 rupees. அப்ப டோட்டலா மெச்சூரிட்டி வேல்யூ பாத்தீங்கன்னா 6,17,538 rupees. நீங்க 5 years பிளான்ல இன்வெஸ்ட்மெண்ட் பண்றீங்கன்னா கிடைக்கக்கூடிய இன்ட்ரெஸ்ட் ரிட்டர்ன் மட்டும் 2,24,974 rupees. டோட்டலா கிடைக்கக்கூடிய மெச்சூரிட்டி வேல்யூ எவ்வளோன்னு பார்த்தீங்கன்னா 7,24,974 rupees. இந்த ஸ்கீமை பொறுத்தளவு நீங்க ஒன் டைம் இன்வெஸ்ட்மெண்ட் தான் பண்ண போறீங்க. இந்த ஸ்கீம்ல இருக்கக்கூடிய 4 டைப்ல நீங்க எந்த இன்வெஸ்ட்மெண்ட் பிளானை சூஸ் பண்ணணும்னு நினைக்கிறீங்களோ பண்ணிக்கோங்க. இந்த ஸ்கீம் யாருக்கு சூட் ஆகும்னு பார்த்தீங்கன்னா எனக்கு 1 yearல ரிட்டர்ன்ஸ் வேணும், 2 yearsல ரிட்டர்ன் வேணும், 3 yearsல எனக்கு ரிட்டர்ன் வேணும், இல்லை 5 yearsக்குள்ள ரிட்டர்ன் வேணும் நினைக்கிற பர்சனுக்கு இந்த ஸ்கீம் வந்து ஹெல்ப்ஃபுல்லாக வந்து இருக்கும். 5th ஒன் நேஷன் சேவிங் சர்டிஃபைடு. இதை வந்து NSR அப்படின்னு சிம்பிளா வந்து சொல்லுவோம். இந்த ஸ்கீம் வந்து என்னன்னு பார்த்தீங்கன்னா பாண்ட் ஸ்கீம். இன்வெஸ்ட் பண்ணக்கூடிய இயர் பார்த்தீங்கன்னா மினிமம் வந்து 5 years. இன்வெஸ்ட் பண்ணக்கூடிய 5 yearsக்கு இன்ட்ரெஸ்ட் ரேட் 7.7% வந்து தாராங்க. இந்த ஸ்கீம்ல இன்வெஸ்ட்மெண்ட் அமௌண்ட் பார்த்தீங்கன்னா மினிமம் 1,000 rupees, மேக்ஸிமம் வந்து நோ லிமிட். இந்த நேஷன் சேவிங் சர்டிஃபைட்ல நீங்க ஒரு 5 lakhs rupees வந்து இன்வெஸ்ட் பண்ணி பாண்ட் வாங்கிக்கிட்டீங்கன்னா ஒரு 5 yearsக்கு அப்புறம் உங்களுக்கு எவ்வளோ இன்ட்ரெஸ்ட் ரேட் கிடைக்கும்னு பார்த்தீங்கன்னா 2,24,517 rupees வந்து கிடைக்கும். அப்ப டோட்டலா மெச்சூரிட்டி வேல்யூ அமௌண்ட் பாத்தீங்கன்னா 7,24,517 rupees வந்து கிடைக்கும். யார் எல்லாம் பாண்ட்ல வந்து இன்வெஸ்ட் பண்ணணும்னு நினைக்கிறீங்களோ இந்த ஸ்கீம் வந்து உங்களுக்கு பெஸ்ட் சாய்ஸா வந்து இருக்கும். இந்த வீடியோல நாம பெஸ்ட் டாப் 5 போஸ்ட் ஆஃபீஸ் ஸ்கீம்ஸ் வந்து பார்த்தோம். இந்த எல்லா ஸ்கீம்ஸுமே பெஸ்டான ஸ்கீம் தான். நீங்க எந்த மாதிரி இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணணும்னு நினைக்கிறீங்களோ அதுக்கேற்ற மாதிரி ஸ்கீம்ஸை வந்து சூஸ் பண்ணிக்கோங்க. இந்த ஸ்கீம்ஸ் எல்லாத்துக்குமே இன்கம் டேக்ஸ் ரூல் 80C படி இன்க்ளூட் ஆகும். டேக்ஸ் ஃப்ரீ அவைலபிள் வந்து இருக்கு. நீங்க எந்த ஸ்கீமை சூஸ் பண்றீங்களோ போஸ்ட் ஆஃபீஸ் போய் அந்த ஸ்கீம்கான ஃபார்மை வாங்கிக்கிட்டு நீங்க மேஜரா இருந்தா ஆதார் அண்ட் பேன் கார்டு அண்ட் ஓட்டர் ஐடி இது 3மே வந்து சப்மிட் பண்ணணும். இல்ல நீங்க மைனரா வந்து இருக்கீங்கன்னா நாமினியோல ஆதார் கார்டு, பேன் கார்டு, ஓட்டர் ஐடி, மைனருக்கான ஆதார் கார்டு அண்ட் பர்த் சர்டிபிகேட் வந்து சப்மிட் பண்ணி அக்கௌண்ட்டை வந்து ஓபன் பண்ணிக்கலாம். நீங்க இந்தியன் சிட்டிசனா இருந்தா மட்டும்தான் போஸ்ட் ஆஃபீஸ் ஸ்கீம்ல வந்து அக்கௌண்ட் வந்து ஓபன் பண்ண முடியும். இந்த வீடியோ கண்டிப்பா உங்களுக்கு ஹெல்ப்ஃபுல்லா வந்து இருந்திருக்கும். தேங்க்யூ.